வியாபாரம் பண்ணும்போது இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? உளவியலா அதை நியாயப்படுத்துறாங்க. இதுல அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா வீட்டு பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க தான் குடிக்குது. அவன் புருஷன் தான் குடிக்கிறான். இப்ப புருஷனோட சேர்ந்து பொண்டாட்டி குடிக்க ஆரம்பிச்சுட்டா, ஏன் வேலை கடுமையான வேலை, உடம்பு வலி, இப்படி நியாயப்படுத்தப்படுகிறது. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் குடிச்சு, ஒரு வருஷம் குடிச்சு, 2 வருஷம் குடிச்சு, அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாத மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்தியா முழுவதும் மது அருந்துகிறவர் மட்டும் 20% பேர், 100க்கு 20 பேர் குடிக்கிறார். இதெல்லாம் பத்தாம பட்டசாராயமும் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் போதவில்லை. ஏன்னா நம்ம பழக்கப்படுத்தி விட்டோம். டாஸ்மாக்ல இந்த டாஸ்மாக் வாங்கி அவன் வைன் குடிக்கிறது, விஸ்கி குடிக்கிறது, பிராண்டி குடிக்கிறது, அதெல்லாம் ஆல்கஹால் அதிகம். ஆல்கஹால் அதிகம். இந்த சாதாரண பீர் இருக்கு பாருங்க, பீர்ல ஆல்கஹால் ரொம்ப கம்மி. இப்ப பீர் வாங்குறது 100 ரூபாயோ 150 ரூபாயோ, அதை குடிச்சா அவனுக்கு ஏற மாட்டேங்குது, சர்ன்னு ஏற மாட்டேங்குது. அப்ப அவன் பட்டசாராயத்தை நோக்கி போறான். விஸ்கி வாங்க முடியாது, பிராண்டி வாங்க முடியாது, அது விலை அதிகம். விஸ்கி பிராண்டி விலை அதிகம். இப்போ பீர் வாங்கி குடிச்சு பழக வர 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து குடிக்கிறவன் அது சரியா ஏறல, மண்டையில சுருன்னு ஏறல, தலையில சுருன்னு ஏறணும், குடிச்ச உடனே சுருன்னு ஏறணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நார்மலா வருவான். அவனுக்கு ஈடு கொடுக்கிறது தான் பட்டசாராயம் காய்ச்சல். இப்பெல்லாம் காய்ச்சல் வேலை கிடையாது. இப்ப என்னன்னா கெமிக்கல் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து தண்ணியை தேவையான அளவு கலந்து கொடுத்துறோம். அது ரொம்ப பாய்சன், நச்சு. அதுலதான் கண்ணு உடனே போகும், கண் பார்வை முதல்ல போயிடும். ரொம்ப அதிகமா எடுத்தவங்களுக்கு உயிர் போயிடும். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு ஒண்ணு, அது நிறைய இப்ப கிடைக்குது. அது ஆக்சுவலா அவ்வளவு எளிதா கிடைக்காது, கிடைக்க கூடாது, ஆனா கிடைக்குது. இந்த வியாபாரம் பண்றதுன்னு கள்ளச்சந்தை இருக்குது தனியா, அதுக்கு பெரிய ஒரு கும்பல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அரசாங்கமே மதுபான கடைகளை நடத்துவது. அவர்களை முதலில் பழக்கப்படுத்தி, பிறகு அந்த பழக்கமே அடிமையாக்கி, அவர்களை அடிமையாக்கி பாழ்படுத்தி விடுகிறது. எனவே முழுதாக மது விலக்கை, அது மது விலக்குனா மது வேண்டாம், மது விலக்குன்னா மது வேண்டாம், மதுக்கடைகளை மூட வேண்டும். அப்ப கள்ளச்சாராயம் பெருகாதா? இந்த கடைகளை மூணாதான் போலீஸுக்கு 100% கள்ளச்சாராயம் காய்ச்சல் நடவடிக்கைகளை கவனிக்க முடியும். இப்ப லிபரலா இருக்குல்ல, எங்க வேணாலும் போலாம், வாங்கலாம், வரலாம், அது ஒன்றும் பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அரசாங்க சாராயம் எடுத்துட்டு போறேன்ட்டு அவன் பாட்டுக்கு லேபிள மாத்தி ஒட்டி கொண்டு போயிடறான். பாட்டில் ஒரே மாதிரி இருக்கும், லேபிள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பட்ட சாராயம் அல்லது கள்ளச்சாராயம் வியாபாரம் போயிட்டு இருக்கும். ஆகவேதான் நாம் இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும். ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றால், படிப்படியாக இப்ப 1000 கடை இருக்கு இந்த ஏரியாவில் இருக்குன்னா, அதை ஒரு 900 கடையா குறைங்க, 100 கடையை மூடுங்க. ஒரு 3 மாசத்துல அதை 800 கடையாக்குங்க, மொத்தத்தில் 200 கடையை குறைங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. உடனே நீங்க நிறுத்த வேண்டாம், மூட வேண்டாம். படிப்படியாக சாராய கடைகளை மூட வேண்டும். இந்த கோரிக்கையைத்தான் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்காகத்தான் மாநாடு நடத்த இருக்கிறோம். இன்றைக்கு உங்களை தேடி வந்தது, நாங்கள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்சி சார்பில் கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம். சின்ன கட்சி, எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம். அரசாங்கம் இழப்பீடு கொடுப்பது ஏற்புடையதல்ல. கடையை திறந்து வச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு ஒரு இழப்பீட்டை தருகிறோம் அப்படின்னு அவங்க ஆறுதலுக்காக தந்தாலும் கூட அதை நாம் நியாயப்படுத்த முடியாது. நாம் அந்த மாதிரி வரல. பாதிக்கப்பட்டவங்களை வெறுங்கையா போய் பார்க்க கூடாது அப்படிங்கறதுனால
இந்த 14 குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் கட்சியின் சார்பிலே ஒரு இழப்பீட்டுத் தொகையையும் ஒரு சிறிய தொகையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் மேடையில் இருக்கிறார்கள். 6, 9, 9 13 பேர், தம்பி சேர்த்த 14. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு இது மூலமா உங்க கருத்து ஒரு வார்த்தை, நீங்க எல்லாரும் பேசலாம் அல்லது ஒரு சில பேர் கூட கருத்து சொல்லலாம். உங்களுடைய கருத்தை சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு, மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு பிறகு யாரும் நம்ம இது மாதிரி கணவனை இழந்து பரிதவிக்கக்கூடிய குடும்பத்தின் நிலை என்ன என்று விசாரிப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு அந்த தாய்மார் தலையில கிடையாது. இந்த ஊர்ல இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பெரிய வேதனைக்குரியது, துயரத்திற்குரியது. நாம எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதோ குறிப்பிட்ட நபர்களின் மீதோ குற்றம் சுமத்துவதற்காக இதை பேசவில்லை. 100 விழுக்காடு சமூக நலம் சார்ந்து, மக்கள் நலம் சார்ந்து, இந்த நாட்டின் நலம் சார்ந்து இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் தாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்தை சுருக்கமாக சொல்லலாம். அதன் பிறகு நாங்கள் அக்டோபர் 2 நடத்தவிருக்கிற மாநாட்டிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன்.